ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட்டு வட்டியிலேருந்து சம்ஸ் பார்க்கலாம். 2024 மற்றும் 2025 கேட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதனோட பேசிக்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறமா இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் மேக்ஸிமம் எதுவும் ஃபார்முலாவில் போடலை, நான் ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணி மட்டும் தான் நான் மேக்ஸிமம் எல்லா சம்மே கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறமா இது பாருங்கள். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, நான் வெறும் பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நான் இங்கே மேக்ஸிமம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். அந்த ஒரே மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். அசல் ரூபாய் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அசல் கொடுத்துட்டாங்க. அசல்ன்றது 30,000. ஓகே, ஸோ 2 வருஷத்தோட கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இந்த வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மாறுது. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து 7% கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது 8. ஸோ 7% அப்படின்றதுனால ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 7% போட்டுக்க போகிறேன். ஓகே, இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணல, நான் என்னோடய மெத்தடில் தான் நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இது அடிக்கலாமா? 2 0க்கு 2 0 அடிச்சா 7 21 2 0. ஓகே, இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு வருஷத்தோட அந்த 7% சொன்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிங்க. 30,000 கூட இந்த 2,100 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 32,100 வருமா? இங்கே இன்ட்ரெஸ்ட்டு போடணும். ஆக்சுவலாக இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே போடணும். பட் கொஸ்டினில் நமக்கு 8 கொடுத்துருக்கனால நான் 8% நான் போடுறேன். சரிங்களா? சரி, இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 1 8 8 8 2 16 8 3 24 25. சரிங்களா? இதுதான் 8% இன்ட்ரெஸ்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அதுதான் ஆன்சர். 8 6 6 4. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், 4,628 ஏ. இது ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுதான் நான் என்னோடய மெத்தடு. பட் நீங்கள் நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போகணுன்னா என்ன பண்ணுவீங்க, A = P × 1 + R/100 அப்படின்னு போடுவீங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? காம்பவுண்ட் ஆனுவலி சாரி ஆனுவலின்னா இதுதான் ஃபார்முலா. நமக்கு என்ன பண்ணணும், அப்போ ஆனுவலிக்கு ஏ கண்டுபிடிச்சிட்டு P 30,000 போட்டுட்டு, ஃபஸ்ட் வருஷம் 1 + R எவ்வளோ, 7%, 7/100. திரும்ப ரெண்டாவது வருஷம் 1 + 8/100. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை போனது ரொம்ப பெருசாக போகும், டைம் எடுத்துக்கும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா குயிக்காக போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். அசல் ரூபாய் 12,000, ஆண்டு வட்டி வீதம் 8%. வருஷம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கால் வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட்டலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2.25 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா மெத்தடில் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் நான். A = P × 1 + R/100. இங்கே வந்து அந்த வருஷம் வரும். திரும்ப 1 + இந்த 1/4 இருக்கு இல்லையா, அது இங்கே வரும். இங்கே வந்து 1/4 மல்டிப்ளை ஆகும். இப்படி தான் நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போடணும். சரிங்களா? பட் நான் இந்த மெத்தடில் போடல, நான் என்னோடய மெத்தடில் தான் நான் போடுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் ஃபார்முலா erase பண்ணிட்டேன். சரி, 2 வருஷத்துக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு? 2 இயர்ஸ்க்கு அதை நம்ம 2.25 வருஷம் சேர்த்து 8% சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1/4 இதுவும் வருஷம் தானே. பட் ஆக்சுவலாக இது வந்து கால் வருடம் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த கால் வருடத்தையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2% வரும். அப்போ கால் வருஷத்துக்கு 2%, 2 வருஷத்துக்கு 8%. ஸோ இது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த 12,000 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 108 போட்டுக்கலாம். 8%. அப்போது 108/100, இன்னொன்று 108/100. இது ஃபஸ்ட் இயரு, இது செகண்ட் இயர். அடுத்து இதை போடணும், 102/100. இது அந்த கால் வருடத்து. இதை சால்வ் பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். இந்த ஒரு 3 0, இந்த ஒரு 3 0 அடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 12, 2 6 12, 2 5 10.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 108 108 102 இது மூணுத்தையும் நம்ம பெருக்கிறோம். சரிங்களா, 108 102 இது மூணுத்தையும் பெருக்கிட்டு அது 6ஆல் பெருக்கிட்டு அப்புறம் 500 அளவுக்கு தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா, அப்போ 108 108 பெருக்கிடலாம். இது வரைக்கும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 108 108 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 8 64 1 8 64 1 8. அடுத்து 0ஆல் பெருக்கினீங்கன்னா அடுத்து 1ஆல் பெருக்கினீங்கன்னா 4 6 16 மிச்சம் 1 1 இது கூட ஒரு 102 பெருக்கிறோம். 2ஆல் பெருக்கலாம், 2 8 2 12 2 12 13 1 2 3 1 2 0ஆல் பெருக்கலாம் 5 0 1 2 3 4 5 அப்புறம் 1ஆல் பெருக்கலாம் 1 1 6 6 4 8 2 7 9 8 1 1. இப்போ மூணுத்தையும் பெருக்கிட்டோம். சரிங்களா, இங்கே வேணால் நம்ம இந்த 6 வந்து அடிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 6 அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த 12 அப்படியே இருக்கட்டும், எனக்கு நான் டிவைட் பண்ணல. இந்த 12 அதே மாதிரி இந்த 5 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3 0க்கு மட்டும் நான் அடித்த மாதிரி இருக்கட்டும், இங்கே வந்து 0வே இருக்கட்டும், எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஆன்சர் வந்துச்சு. திரும்ப இதை நம்ம 12ஆல் பெருக்கணும். இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சமையல் பாயிண்ட்லாம் வருது. அப்போது இது இன்ட்டு 12. சரிங்களா, இது இன்ட்டு 12 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், நான் ஸ்பேஸ் இல்லாதனால தனியாக ஒரு ஷீட்டில் போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல போடுறேன். இது இந்த இப்போ 3 நம்பர் பெருக்கிடுங்க, 108 108 102 மட்டும் பெருக்கியிருக்கேன். இது கூட இந்த 12 பெருக்கிடுங்க. 12 பெருக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா, நான் இடம் இல்லாதனால ரஃப் பேப்பர் போட்டேன். 1 4 2 7 6 7 3 6. அப்போ மேலே இருக்கிற இந்த 12 இந்த 108 இந்த 108 இந்த 102 இது மூணுத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆன்சர் வருது. இந்த 3 0க்கு இந்த 3 0 இங்கே அடிச்சுட்டு இருக்கேன் நான். மிச்ச கீழே எவ்வளோ இருக்குன்னா இன்னும் ஒரு 3 0 இருக்கும் நமக்கு, டிவைட் பை 1000. அப்போ 3 0ல் வகுத்தா நமக்கு என்ன வரும், ஒரு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு, 14,276.736 தான் வருது. சரிங்களா, இந்த பக்கம் இரேஸ் பண்ணிட்டு நான் போடுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வருது நமக்கு, ஈக்குவல் டு 14,726.736 தான் நமக்கு ஆன்சர் வருது. அவங்க கேட்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வட்டி கேட்குறாங்க. வட்டி அப்படின்னா அமௌண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ வட்டி கேட்டாங்கன்னா இந்த பிரின்சிபல் இதில் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பிரின்சிபல் வந்து எவ்வளோ, 12,000. ஸோ 736 6 7 2 4 2 போச்சுன்னா 2. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 2276.736. இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 2276.74 இந்த டி ஆன்சர் வருது. இங்கே 74 போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஸ்தானம் அதிகமாக இருக்குது 6, அதனால் வந்து 74 போட்டிருக்காங்க. சரிங்களா, கொஞ்சம் லென்த்தியாக போகும், கேல்குலேஷன் கொஞ்சம் பார்த்து போடுங்க, மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, அப்படி இது மாதிரி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு வந்து நிற்கும். சரிங்களா, சரி அடுத்த சம் பார்க்கலாம். சரி, அடுத்த சம், ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறை 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்குறாங்க. சரிங்களா, கூட்டு வட்டி நான் ஜென்ரலாக போடுறது பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் போட போகிறேன். அப்போ இங்கே பிரின்சிபல் எவ்வளோ நமக்கு 10,000, வட்டி எவ்வளோ 16%, 3 வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் 3 வாட்டி நம்ம போடணும். சரிங்களா, அப்போ டிவைட் பை 100 போட்டுங்க. ஏன் 100 போடணும், அது 16%, அதனால் 16 போடுறேன். 2 0 அடிச்சிருங்க. 16 பெருக்கல் 100 1600. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 1600 இந்த 10,000 கூட ஆட் பண்ணணும். அப்போது எவ்வளோ வரும், 11,600 வருமா. திரும்ப இன்னொரு வாட்டி அதே இன்ட்ரெஸ்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 0க்கு 2 0. இப்போ 16 116 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 1856 வரும். சரிங்களா, இது 2வது வருஷத்தோட வட்டி, இது சிஐ. சரிங்களா, சரி அவங்க 3 வருஷம் கேட்குறாங்க, அதனால் இன்னொரு வாட்டி போடணும். இன்னொரு வாட்டி போடும்போது இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டு போடணும். அப்போது 11,500 ப்ளஸ் 1856 கூட்டினீங்கன்னா 6 5 14 மிச்சம் 1 3 1 13,456 வருது. அப்போது 3வது வருஷத்துக்கு நம்ம போடும்போது 13,456 இன்ட்டு 16/100. சரிங்களா, இப்போ இதை மேலே இருக்கிற நம்பர் நீங்கள் இந்த 13,456 16ஆல் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 21,5,2,9,6. நான் ரஃப் பேப்பரில் போடுறேன், இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், டிவைட் பை 100. ஸோ 100ஆல் கீழே இருக்கிறத பண்ணிங்கன்னா மேலே ஒரு 2 பாயிண்ட் கிடைக்குமா, 2052.96.
சரியா? அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ வட்டினா இதுதான் வட்டி. இது 1 2 ஃபஸ்ட் வருஷம், இது செகண்ட் வருஷம், இது தேர்ட் வருஷம். மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். 1600, 1856, 2152.96, 96, 8, 10, மிச்சம் 1 7, 15, 16, மிச்சம் 1 3 4 5. அப்போ ஆன்சர் 5608.96 ஆப்ஷன் ஏ. இந்த பாயிண்டில் வர்றது மட்டும் கொஞ்சம் பெருசாக போகும் சம்மு. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கேல்குலேஷன் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் அதே மாடல் தான். அசல் 4000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 5%, 2 வருஷத்துக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை. இதுதான் மெயின் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்களா? ஒரு முறையா இருமுறையான. அடுத்து கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிக்கலாமா? 2 0 2 0, 5 20, 1 0. இது ஃபஸ்ட்டு வருஷம் சிஏ. இது பிரின்சிபலில் இது 6. சரிங்களா? ரெண்டாவது வருஷம்னா இது வந்து இது கூட ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். 4200 × 5/100. 2 0 2 0 வச்சுருங்க. 5 2 10, 5 20, 21. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 410. ஃபஸ்ட்டு வருஷம் சிஏ, இது ரெண்டாவது வருஷம் கூட்டு வட்டி. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 410 எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம்மம் அதே மாடல். இப்போ போன வாட்டி போட்ட பார்த்தீங்கன்னா அதே தான். ஒருவர் 12,000 5% கூட்டு வட்டி 2 ஆண்டுகளில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையை அவர் எவ்வளோ பெறுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு அமௌண்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. சரி, வழக்கம் போல் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சிஏ இதை கண்டுபிடிச்சிருங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 12,000, 5%. அப்போது 5/100. இதை போட்டால் எவ்வளோ? 2 0 2 0, 12 60, 1 0, 600 வரும். ரெண்டாவது வருஷத்துக்கு 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. 12,600, 5/100. 2 0 2 வச்சுக்கலாம். 5000 30, 2 10, 13, மிச்சம் 1 1 5 5 6. அப்போ 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன வருது நமக்கு? 1230 வருது. அவங்க கேட்குறது முதிர்வு தொகை, கூட்டு வட்டி கேட்கல. அவங்க கேட்குறது மொத்தமாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ கேட்குறாங்கன்னா இந்த அசலையும் வட்டியும் கூட்டணும். ஏ கேட்குறாங்க. ஏ = P + CA. அசலையும் கூட்டு வட்டியும் கூட்டணும். முதிர்வு தொகை. அப்போ அசல் எவ்வளோ நமக்கு? 12,000. நமக்கு கண்டுபிடிச்ச வட்டி வீதம் 1230. ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 13,230 வருமா? தட் இஸ் ஆன்சர் 13,230. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அசல் 5000, வட்டி வீதம் 4, வருஷம் வந்து 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை. இதுதான் ரொம்ப முக்கியம். அரை ஆண்டுக்கு ஒரு, இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை. அரை ஆண்டுக்கு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு முறை இருக்குது. சரிங்களா? மொத்தம் 3 செட்டு இருக்குது. அரையாண்டு, காலாண்டு, ஆண்டுக்கு. ஸோ இந்த சம்ஸ் பார்க்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அரைன்னா எவ்வளோ? ½ 2ஆல் வகுக்கணும். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா காலாண்டுன்னா எவ்வளோ? கால்னா எவ்வளோ? 1/4. அப்போ உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் வகுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை சொல்கிறாங்க. அப்போ 6 1ஆல் டிவைட் பண்ணோம். பட் அது நம்ம பண்ணுறதில்ல. 6 அப்படியே வச்சு போடுறோம். இதுதான் ரூல். அரையாண்டுக்கு ஒரு முறைனா வட்டி விதத்தை 2ஆல் வகுக்கணும். காலாண்டுன்னா 4ஆல் வகுக்கணும். ஆண்டுக்குன்னா 1ஆல். ஆனால் நம்ம ஜென்ரலாக இதை 1 அப்படியே எடுத்து போட்டுப்போம். சரிங்களா? சரி, இவங்க கேட்குறது அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டியை வந்து என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு? 4% சொல்லியிருக்காங்க. அப்போ 4ஐ டிவைட் பண்ண என்ன வரும் நமக்கு? 2ஆல் பண்ணால் 2%. ஸோ இங்கே நீங்கள் வட்டி எடுக்கிறது 2% எடுத்துக்கணும், 4 எடுத்துக்கக்கூடாது. சரி, வழக்கம் போல் எடுத்துக்கலாமா? பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சிஏ. எனக்கு கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. நம்ம மெத்தடில் போயிடலாம். அப்போ 5000, வட்டி வீதம் வந்து கேட்டிங்கன்னா இப்போ 2 தான் எடுக்கணும், 4 எடுக்கக்கூடாது. 2 0 2 0 அடிச்சிங்க. 2 50, 100. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 100 வந்துருச்சு. ரெண்டாவது வருஷம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அசல் கூட இந்த வட்டி ஆட் பண்ணணும். திரும்ப 2/100. 2 0 2 0 போயிடும். 251 எவ்வளோ வரும்னா நமக்கு 102. இன்னொரு வாட்டி போடணும் நம்ம. ஓகே, இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா ஏன் இன்னொரு வாட்டி போடுறோம் இதை? ஏன்னா வருஷம் 1.5 தானே சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் இப்போ 2 போட்டோன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ஏன் எப்படி நான் போட்டேன் அப்படின்னா
இங்கே ஒன்று பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அரையாண்டு அப்படி சொல்கிறாங்க, அதை நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்முலா இல்லாமல் போடுறேன், அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்கும்? 1 இயருக்கு 6 மாதம். 6 மாதம் அரையாண்டுனா ஒரு 6 மாதம் தான் பாதி. சரி, இங்கே 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அதனுடைய என்னுடைய வேல்யூ வந்து 1.5. அப்போ இது வந்து கேட்டிங்கன்னா 1.5 வருஷம். சரிங்களா? இந்த ஆஃப்ன்றது ஒரு 6 மாதம். அப்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அரை அப்படின்றது அது ஒரு 6 மாதம். அப்போ டோட்டலாக எத்தனை வாட்டி வருது? இது ஒரு டைம், இது ஒரு டைம், இது ஒரு டைம். டோட்டலாக நம்ம இந்த மெத்தடில் 3 வாட்டி கண்டுபிடிக்கணும் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அப்போ தான் வந்து இது ஒரு அரையாண்டு, இது ஒரு அரையாண்டு, இது ஒரு அரையாண்டு, மொத்தமாக சேர்த்திங்கன்னா 1.5 ஆண்டு அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் இந்த 5100 இப்போ போட்டோமா டூ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர் சொல்லுவோம். இங்கே அப்படி சொல்லக்கூடாது. இது முதல் அரையாண்டு, இது 2ஆம் அரையாண்டு, இப்போ போடுறது 3ஆம் அரையாண்டு. அப்படி போட்டால் தான் நமக்கு இந்த 1.5 வருஷம் கணக்கு வரும். அப்போது 5100 கூட இன்னொரு 102 ஆட் பண்ணினா என்ன வரும்? 5202 வருமா? திரும்ப 2/100. இது டேரெக்டாக அடிக்க முடியாதுனால 2ஆல் பெருக்கிட்டு 100ஆல் வகுத்துருங்க. 2 4 0 4 10 104 வந்துச்சா? இங்கே கீழே ஒரு 100 இருக்குது, வகுத்திங்கன்னா 104.04 வரும். இப்போ இந்த 3த்தையும் கூட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். சரி, 3த்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 04.403. அப்போ ஆன்சர் 304.04. இந்த பி தான். இந்த பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, மிஸ் ஆகும். இந்த 0 வந்து அதுதான் நான் டிவைட் பண்ணாமல் இருந்தேன். ஓகே, இங்கே ஏன் நான் 3 வாட்டி போட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு வருது. இது ஒன்று, இது ஒன்று. இது வந்து அடுத்த 2ஆவது வருஷத்தோட அரையாண்டு. ஸோ மொத்தமாக கூட்டிங்கன்னா 1.5 வருஷம் கரெக்டாக டேலி ஆகும். சார் எனக்கு இது புரியல, நீங்கள் ஃபார்முலா வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா ஃபார்முலா எழுதுறேன். இந்த சைடு எழுதுகிறேன் பாருங்கள். A = P × 1 + R/100. இங்கே R/2. இந்த இடத்துல வந்து நான் அரையாண்டுனால 2n. இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு டேரெக்டாக இது வரும். பட் டிவைட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா டிவிஷன் கொஞ்சம் நீங்கள் வகுத்தல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வச்சு போடுங்க. இல்லை இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இந்த மெத்தடை போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் சம் மெத்தடே தான். ஃபஸ்ட் சம்மில் 7%, 8%ன்னு போட்டாங்க. இங்கே ஒரு 3 கொடுத்துருக்காங்க. நம்பர் தான் மாதிரி இருக்குது. 1, 2, 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20, 25 அசல் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. சரி, போடலாமா? வழக்கம் போல் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சிஏ 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. சரி, பிரின்சிபல் வந்து 15,000. ஃபஸ்ட் வருஷம் 15 சொல்கிறாங்களா? அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 அது சொல்லலாமா? 15 15 225, அந்த ஒரு 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 15,000 கூட இந்த 2250 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 17,250 வருமா? ஸோ 2ஆவது வருஷத்தோட வட்டி மாற்றிருக்காங்க. ஸோ ஒரே வட்டி கொடுத்தா நம்ம அடுத்தே போட்டுட்டு வரணும். வட்டி மாறிச்சுன்னா அந்த வட்டி தான் இங்கே போடணும். அப்போ 20/100. இந்த 0 இந்த 0 2 0 கடிச்சிட்றேன். 2ஆல் இது பெருக்கிறேன். 2 5 10 மிச்சம் 1, 2 2 4 5, 2 7 14 மிச்சம் 1 2 2 3. ஓகே, 2ஆவது வருஷத்தோட வட்டி 3450. திரும்ப இது கூட ஆட் பண்ணுங்கள். 1450 ஆட் பண்ணிங்கன்னா 0 10 மிச்சம் 1 7 10 மிச்சம் 1 20,700. 3ஆவது வருஷம் வட்டி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 25. அப்போ 25 டிவைட் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆன்சர் வருமா? 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். சரி, 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 207 25 பெருக்கும். 207 25, I 35, I 2 10, 2 14, 2 4 5 7 1 5. எவ்வளோ வருது? 5175. ஸோ 3 வருஷத்துக்கு தான் என்ன கேட்குறாங்க? வட்டி கேட்குறாங்க. அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். 5 10 17 மிச்சம் 1 7 8 8 10. ஃபஸ்ட் சம் போட்ட பார்த்தீங்களா? அதே மெத்தட் தான். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பிரின்சிபல் போட்டுங்க, ஃபஸ்ட்டு வட்டி விகிதத்தை போடுங்க, வர ஆன்சரை அடுத்த வருஷத்துக்கு அப்படியே பிரின்சிபலில் கூட்டுங்க. ஸோ இதுக்கு வந்த ஆன்சரை திரும்ப இது கூட கூட்டுங்க. அடுத்து கடைசியாக எத்தனை வருஷம் கேட்குறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு போடணும். இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். சப்போஸ் 4th வருஷம் அப்படி கேட்குறாங்கன்னா இந்த 5775 திரும்ப இது கூட ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணி அதுக்கு என்ன வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களோ அந்த வட்டி வீதத்தை போட்டு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 1,48,877 6% ஆண்டு வட்டி விதத்தில் கிடைக்கிறது எனில் அதுக்கு ஆகும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா
அசல் கொடுத்துட்டாங்க, அந்த எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இயர் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக PRCI போடுவோமா, ஃபஸ்ட் வருஷனாக ஒன்று கண்டுபிடிப்போம், செகண்ட் வருஷம் ஒன்று, எத்தனை வருஷம் சொல்லுங்கள் கண்டுபிடிச்சி இங்கே டோட்டல் போட்டுருவோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டோட்டலே கொடுத்துட்டாங்க. ஓகே, கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க, அதனுடைய இதுவும் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும். இப்போ எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க, அதுதான் கேள்வி. சரிங்களா? சரி, நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ வருஷம் கேட்குறாங்க, வருஷம் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வருஷமாக கண்டுபிடிச்சிட்டு வரேன். எப்போ இந்த அமௌண்ட் வருதோ அந்த ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன், அதுதான் அத்தனை வருஷம். சரிங்களா? ஆட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திக்கலாம். சம் போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எடுத்துக்கலாம், 1,25,000. ஓகே, வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6%, 6/100. 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. இது 6ஆல் பெருக்கலாமா, 6 0 0, 6 5 30, இந்த 12, 3 15, 1 6 7. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து 7,500 வருது. இப்போது இது கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1,25,000 கூட 7,500 ஆட் பண்ணிக்கலாம். சாரி, 0 0 5 12 மிச்சம் 1 32,500 வருதா, 1 32,500. திரும்ப இன்னொரு வாட்டி போடுங்க. இங்கே இந்த 1 32,500 வந்துச்சு, இந்த இடத்துல இந்த வரணும், இந்த 1 48 8 2 7 அது வந்துச்சுன்னா அதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். அதுதான் அத்தனை வருஷத்தோட ஆன்சர். சரிங்களா? நான் எல்லாமே ஒரே பேட்டர்னில் போடணும்னு ஒரே மாடலில் போடுறேன். இதுக்கெல்லாம் ஃபார்முலா வச்சு போடலாம், பட் ரொம்ப நேரம் ஆகும் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். 2 0க்கு 2 0 வச்சுருங்க. திரும்ப 6ஆல் பெருக்குங்க. 6 5 30 மிச்சம் 3, 6 2 12, 15 மிச்சம் 1 6 3 18 19 மிச்சம் 1 1 6 7. அப்போ ரெண்டாவது வருஷத்தோட வட்டி எவ்வளோ வந்துச்சு நமக்கு, 7950 வந்திருக்கு. இது என்ன பண்ணணும், திரும்ப இந்த வட்டி கூட நம்ம ஆட் பண்ணணும். இது கூட ஆட் பண்ணிடலாமா, 7950, 0 5 14 மிச்சம் 1 10 மிச்சம் 1 4 1. இப்போ பாருங்கள், ரெண்டாவது வருஷம் முடியும் போது இது வரல, இங்கே 1 40 தான் வருது, 1 48 வருது, 1 40 450. திரும்ப இன்னொரு வாட்டி போடுங்க. ஓகேவா? இதுக்கு 1 0க்கு 1 0 அடிச்சிருங்க. இதுக்கு மேலே வேண்டாம். 6ஆல் பெருக்கிட்டு அப்புறம் 10ஆல் வகுத்துடலாம். முதல்ல 6ஆல் பெருக்கிறேன். 6 5 30 மிச்சம் 3, 6 4 24 25, 6 4 24 மிச்சம் 2 1 6 7 8. கீழே ஒரு 10 இருக்குது. இப்போ 10ஆல் அடிச்சிடுறேன். ஸோ மூணாவது வருஷம் எவ்வளோ வந்திருக்கு வட்டி, 8,425. இப்போ இதை எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் இது ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கிறதுலே அப்படியே ஆட் பண்ணிடுறேன். 8425, 5 7 8 8 1 4. இப்போ பாருங்கள், அவங்க கண்டுபிடிச்சது வந்துடுச்சா? 1 செகண்ட், இங்கே ஏதோ டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷங்க. இந்த இடத்துல வந்து மாற்றி போட்டிருக்கேன். 6 5 30, 6 4 24, இது 27. இந்த இடத்துல 27 டோட்டல் மிஸ்டேக். சாரி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சதுக்கும் இதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ எத்தனை வருஷம் முடியும் போது வந்திருக்கு, இது ஃபஸ்ட் வருஷம், இது செகண்ட் வருஷம், தேர்ட் இயர். அப்போ தேர்ட் இயர் முடிக்கும் போது தான் அந்த டோட்டல் கிடச்சிருக்கு. அதனால் ஆன்சர் வந்து 3 years. இதுக்கு ஃபார்முலா வச்சு எப்படி சார் போடணும், ஃபார்முலா போடுறோம் பாருங்கள். A = P × 1 + R/100 × N. ஸோ ஏன்றது தான் இந்த 1,48,877. Pன்றது இந்த 1,25,000 × 1 + Rன்றது 6%/100 வருஷம் N. இதுலேருந்து என்னோட மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்படியும் போடலாம், பட் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த சமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் எதுக்கு வந்து இந்த ஷார்ட்டில் போடணும்னு உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் மேக்ஸ் போட நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? சிலதில் வந்து ஃபார்முலா மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும், பட் இதுக்கு வந்து இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஆல்ரெடி பேசிக் சம் தான் சொல்லியிருக்காங்க, பட் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா அரையாண்டு. ஓகே, அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரே வருஷத்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் அரையாண்டு. கூட்டு வட்டி கேட்குறேன். அரையாண்டு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு வரும், 2 6 மாதம் சேர்ந்து தான் ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு 2 times நான் இதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, R வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அரையாண்டு என்ன சொல்லியிருக்கேன், R/2 தான் நமக்கு ஃபார்முலா. அப்போது 5/2 தான் நம்ம எடுத்துக்கணும் வட்டி வீதம் இந்த இடத்துல. சரிங்களா? அதை எடுத்து போட்டால் இந்த செம்மை ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது கண்டிஷன் வச்சுக்கோங்க.
1 இயருக்கு ஏன் சார் 2 வாட்டி போடணுன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு வருது, அதனால் 2 வாட்டி நான் போடுறேன். சரியா? சரி, பார்க்குறேங்க. பிரின்சிபல் எடுத்துக்கிறேன் 4000. வட்டி வீதம் வந்து நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் வகுக்கணும். ஏன்னா அரையாண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 2 வெயிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது பாருங்கள் எவ்வளோ வருது. நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ வரும், 2000. அப்போ 5ஆல் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் நமக்கு, 1000 வருமா? இங்கே ஒரு 100 இருக்கும் இல்லையா? ஏன்னா எப்போவுமே என்ன பண்ணுவோம், 5/100, அதனால் நான் 100ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 100. இன்னொரு வாட்டி இப்போ சொல்கிறேன் பாருங்கள், தனி வைக்கில் எழுதுகிறேன். 4000 இருக்குது. எப்போயுமே என்ன பண்ணணும், 5%க்கு 5/200 போட்டுருவோமா? ஆனால் இங்கே வந்து அரையாண்டுனாவே டிவைட் பை 2, 5/2 போடுவோம். அந்த 2 இங்கே கீழே வந்துச்சுன்னா இது வந்து 200 மாறிடும். சரிங்களா? அப்போ இது என்னவா மாறும்னா 5/200 மாறிடும். அழிச்சிட்டு எழுதுகிறேன். ஸோ 5/200 மாறிடும். அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 2க்கு இந்த 2, 5 20 100. இப்படி தான் மேலே இருக்க ஸ்டெப்பை நான் போட்டேன். சரி, இது முதல்ல 6 மாதத்துக்கு. திரும்ப அடுத்த 6 மாதத்துக்கு போட போகிறேன். ஸோ இந்த 100 இது கூட சேர்த்திங்கன்னா 4100. திரும்ப அதே 5/200 இது தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக 5/2ன்றது வட்டி வீதம், அந்த 100ன்றது அந்த 2 கீழே போட்டுறோம், அதனால் 200 மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. இது அடிச்சுன்னா இது பாயிண்டில் வரும். 1 5 5 5 20, 205 டிவைட் பை 2. இது அடித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 10, 2 2 4, மிச்சம் 1, 2 5 10, 102.5 வரும். இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து அவங்க கேட்டது 2 அரையாண்டு, ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரை செஞ்சு போச்சு. அப்போ நம்ம இது 2த்தையும் மட்டும் ஆட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 100 102.5 போட்டிங்கன்னா 5 2 0 2, 202.5 அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மெத்தட் மாடல் முன்னாடி போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, பார்க்கலாம். காம்பவுண்டட் இயர்லி, ஆண்டுக்கு ஒரு மாதிரி வட்டி கணக்கு சொல்கிறாங்க. 2.75. இந்த 3/4 அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து முக்கால் வந்துடும். சரிங்களா? 3/4 அப்படின்றது அதுக்கு டைரெக்ட் ஃபார்முலா நம்மக்கிட்ட கிடையாது. அது இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். P × 1 + R/100 × N × 1 + இந்த 3/4 இந்த இடத்துல வரும், R/100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மை நீங்கள் கரெக்டாக போடலாம். ஃபார்முலா இல்லாமல் தான் இப்போ நான் போட போகிறோம் உங்களுக்கு. சரியா? எப்படி சார் பாருங்கள், இரேஸ் பண்ணிட்டு போடுறேன். சரி, 2 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க வட்டி வீதம், 8%. இப்போ இந்த 3/4 வருஷத்துக்கு அதே மல்டிப்ளை 8 சொல்லியிருக்கேன். இது 4ஆல் அடிச்சிங்கன்னா 3 2 6. ஓகே, அந்த 3/4க்கு வந்து 6%. ஓகே, அப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முதல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பிரின்சிபல் மல்டிப்ளை, பிரின்சிபல் 10,000 பெருக்கல் 2 வருஷத்துக்கு 8% சொல்லியிருக்காங்க. அப்போ 108 2 வாட்டி போட்டுருங்க. அப்புறம் இந்த 6% ஒன்று போட்டுருங்க. ஓகே, இதுதான் இப்போ இங்கே முன்னாடி ஃபார்முலா எதுனா பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் வரும். அது எப்படின்னு கேட்குறீங்களா, டெரைவே பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபார்முலா தானே முன்னாடி இங்கே கீழே எழுதுனா அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, Pன்றது 10,000, 1 + R வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு 8%, 8/100. எத்தனை வருஷம் N வந்து இந்த 2 தான் ஃபஸ்ட்டு போடுறது இங்கே போடணும். அடுத்து 1 + 3/4 R வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்கே 8 டிவைட் பை 100. அப்போது 10,000 இது போட்டிங்கன்னா 108/100. ஸ்கொயர் இருக்க வாட்டி 2 வாட்டி போடணும் 2 வருஷத்துக்கு. ஓகே, இது அடிச்சிங்கன்னா 4 2 டைம் போகும். இங்கே 6 இருக்குது மேலே. அப்போது 106/100. இந்த ஃபார்முலா தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் அதை எழுதியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணணும், 108 108 106 10,000 மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுகிறேன் 1236384. ஓகே, இவ்வளோ வேல்யூஸ் வரும். கீழே எத்தனை 0 இருக்குது, 6 0. சரிங்களா? அதை அப்படியே கீழே போட்டுருங்க. 3 4 5 6. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 10,000.
இங்கே 4க்கு இங்கே 4 0 அடிச்சிடலாம். சரியா? அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது? 2 0. அந்த 2 0 இங்கே புள்ளி வச்சுக்கலாம். அப்போ இது ஆன்சர் எவ்வளோ? 12,363.84 அப்படின்னு கிடைக்கும். மேலே வரைக்கும் படித்து நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணால் இதுதான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா தான் இது. அவங்க கேட்குறது வந்து வட்டி கேட்குறாங்க. வட்டின்றது பிரின்சிபலில் கழிக்கணும். பிரின்சிபல் எவ்வளோ? 10,000. ஸோ அவங்க கடைசி அந்த 10,000 கழிச்சினா எவ்வளோ வரும்? 2363.84. இதுதான் உங்களோட ஆன்சர். இது ஆல்ரெடி போட்ட மாடல்னால நான் கேல்குலேஷன் போர்டில் டைரெக்டாக எடுத்த ஆன்சர் எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரூபாய் 3200க்கு 2.5 ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டியை கூட்டு வட்டியை கேட்குறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து பாயிண்டில் இருக்குது. ஸோ பாயிண்ட்லேருந்தும் போடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு R = 2.5 அப்படின்னு இருக்குது. எனக்கு வந்து பாயிண்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் இது ஃபுல் நம்பராக நான் மாற்ற போகிறேன். ஃபுல் நம்பராக எப்படி சார் மாற்றணும் அப்படின்னா, மேலே 10ஆல் பெருக்க போகிறேன், கீழே 10ஆல் பெருக்க போகிறேன். மேலே 10ஆல் பெருக்கினா என்ன வரும்? நமக்கு 25ன்னு வந்துடுமா? ஒரு ஸ்தானத்துக்கு கீழே வந்து ஒரு 10ன்னு வந்துடும். இதுதான் இதனோட ஆருடைய ஆன்சர். இதை தான் நான் ஆராக எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்து தான் நான் எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் எடுத்துப்போமா? பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் CI. ஸோ பிரின்சிபல் வந்து 3200, ஆர் வந்து 25/10. எப்போவுமே 100 கீழே போடுறது தான். சரியா? சரி, இந்த 10ன்றது கீழே வந்துடும். சரிங்களா? இல்லை எப்படியே விட்டு நீங்கள் அடிச்சிக்கலாம். கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது 10 வந்து நமக்கு 1000 மாறுமா? இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடுறேன். 5 5 5 2 2 16 16 5 80. இது ஃபஸ்ட்டு வருஷத்தோட CI. ரெண்டாவது வருஷத்து CI வந்து இந்த 80 கூட ஆட் பண்ணோமா? 3280. திரும்ப அதே வட்டி இது எழுதிக்கிறேன். 25/1000. ஆக்சுவலாக 25/10/100 வரும். அந்த 10 கீழே இறக்கிட்டால் என்ன வரும்னா 1000 வந்துடும். சரி, இதை சால்வ் பண்ணலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிருங்க. 25 25 4 25 100. திரும்ப அந்த 4ஆல் இங்கே அடிக்கிறேன். 4 8 32 4 2 8. ஸோ இது போட்டிங்கன்னா 82. அப்போ அவங்க கேட்குறது 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டினா இது அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான். ஆன்சர் 162. இதான் வந்து உங்களோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். முடிச்சிடறேன் சீக்கிரமாக. வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. சம்ஸ் இன்னும் ஒரு 4 தான் சம்மு தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோலாம் முடிச்சிடணும்னு பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு இல்லை இது பார்ட்டாக போட முடியும். நான் வியூஸ்க்காக போடல. ஓகே, சரி, இதை பார்த்துலாம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 அசல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அசல் கொடுக்கல. எல்லா சம்லையும் P கொடுத்துட்டாங்க. P கொடுத்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ P கொடுக்காமல் இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி சம்முக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A = P × 1 + R/100 × N. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகே, சரி, இதில் வந்து A கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22,050. P கேட்குறாங்க. P தெரியாது. 1 + R கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 5%/100. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. இதுலேருந்து P டேரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? சரி, இந்த 22,050 அப்படியே வைங்க. P இங்கே இருக்கட்டும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 105/100 வருமா? ஸ்கொயர். இப்போது 105/100னா 2 வாட்டி நான் போட்டுக்கிறேன். இங்கே அடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 21, இது 20 வாட்டி போகுமா? 21/20 × 21/20. இந்த சைடு 22,050 இருக்குது. 7ஆல் அடிக்கிறேன். 7 3 7 3 மிச்சம் 1 ஒரே 7 மிச்சம் 3 7 5 35. 7 அடிச்சிங்கன்னா 3150. திரும்ப இன்னொரு வாட்டி 7 அடிக்கிறேன். 7 3 7 28 மிச்சம் 3 7 5 450. இப்போ 450 அந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? P 3 × 3 கீழே ஒரு 20. 3 9 வருமா? 9 5 45. 50 வாட்டி போகும். அப்போது 50 கீழே இருக்கிற 20 இந்த சைட் பெருக்கிடுங்க. இந்த சைட் P இருக்குது. 2 10 2 0. ஓகேவா? அப்போது இதனோட ஆன்சர் வந்து எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 20, ஒரு 20 இல்லை 2 20 இருக்குது.
ஓகே, அப்போ 20 400 பெருக்கல் 50 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 20,000 வரும் நமக்கு ஆன்சர். நான் ஒரு 20ன்னு போட்டுட்டேன், சாரி 2 20 இருக்குது இங்கே. சரிங்களா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்படியும் போடலாம். பட் உங்களுக்கு இந்த மெத்தட் புரியல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போகணும். இப்போ 20,000 எடுத்து இந்த சம்மர் ரிவர்ஸ் போட்டு கட்டுறோம் பாருங்க. 20,000 எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி வீதம் 5, 2 0க்கு 2 0, I 2 10, 2 0, திரும்ப 21,000, ஓர் 5 5, I 2 10, 0 5 0 2, 2050. இப்போ இது கூட கூட்டலாமா? அப்போ இது கூட கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் நமக்கு? இப்போ 2 வருஷம் முடிவில் வட்டி எவ்வளோ வந்திருக்கு? 2050. இது பிரின்சிபல். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 22,050. அப்போ நம்ம போட்டது கரெக்ட். அப்படியே வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் மெத்தட்லேருந்தும் போடலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாலேருந்தும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மெத்தட் ஆல்ரெடி போட்டுட்டேன், இது 3வது சம். ஸோ நான் ப்ரொசீஜர் மட்டும் எழுதிடுறேன், நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வட்டி சொல்லணும்னா இது 1.5 வருஷத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. அப்புறம் அந்த ஆஃபுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆஃப் இன்ட்டு 4 போட்டால் நமக்கு 2% கிடைக்குது. அப்போ இது எப்படி போடலாம்னா 8,000 மல்டிப்ளை 104 டிவைட் பை 100 இன்ட்டு 2. ஓகே, 102 டிவைட் பை 100. ஏன் சார் இங்கே ஒரு வாட்டி போட்டிங்கன்னா இங்கே 1.5 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணாவே நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். 104 102 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? சார் நானே போட்டுறேன். 104 102 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10,608 வரும். சரிங்களா? இந்த 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒரு 3 0க்கு இங்கே ஒரு 3 0 அடிச்சிடலாம். மேலே ஒரு 8 இருக்குது, இது கூட 8 பெருக்கிடுங்க. 8 பெருக்கினா எவ்வளோ வரும்? 84864 வரும். கீழே இங்கே ஒரு 10 இருக்குது நமக்கு டிவைடு. அப்போ 0.8486.4 இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கூட்டு வட்டி கேட்குறாங்க. வட்டி இருக்கும்போது பிரின்சிபல்லேருந்து லெஸ் பண்ணோம். பிரின்சிபல் எவ்வளோ நமக்கு? 8,000. ஓகே, 684 486.4 தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே, இது ஏற்கனவே போட்டதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் முக்கியமான லைன் கணக்கிடப்பட்டால் 4,400 ஆனது 4,851 எடுத்துக்கொள்ளும் நேரம் எத்தனை வருஷத்தில் வந்து இந்த 4,400 வந்து இதாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 1 இயருக்கு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல் பிரின்சிபல் எவ்வளோ நமக்கு? 4,400. வட்டி வீதம் 10. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு சொல்லியிருக்காங்க. அரையாண்டுனாவே 6/2 நம்ம எடுத்துக்கணும். அப்போ 10/2 என்ன வரும்? 5% தான் இங்கே நம்ம போடணும். பர்சன்டேஜ் என்னவாசி? 100. சரிங்களா? சரி, இது டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். 5 44 220 வரும் பெருக்கினீங்கன்னா. சரியா? இது எடுத்து இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. இது முதல் அரையாண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு கிடையாது. இது அரையாண்டுக்கு சம்மு. அரையாண்டுனா அரையாண்டுக்காக போடணும். ஃபஸ்ட்டு அரையாண்டு 6 மாதத்துக்கு, திரும்ப 6 மாதத்துக்கு போடுறோம். இந்த 4,400 கூட 220 சேர்த்திங்கன்னா 4,620 வரும். திரும்ப அதே 5% தான். 0 0 5 2 2 2 3 231 வருது. சரிங்களா? அப்போ இது கூட ஆட் பண்ணுங்கள். 4 6 20 231 1 5 8 4 அவங்க கொடுத்தது வந்துச்சா? அப்போது எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இது ஒரு அரை ஆண்டு, இது ஒரு அரையாண்டு. அப்போது டோட்டலாக 1 இயர். 1 இயரில் இந்த அமௌண்ட் வந்துச்சு. அப்போ ஆன்சர் 1 இயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் சம்மு. ஓகே, திஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆர் டு பி பிளேஸ்ட் பிஃபோர் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் டிசிஷன். சரி, ஓகே பார்க்கலாம். ரூபாய் 125க்கு 2 ஆண்டு வட்டி விதத்தில் ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது 216 ஆனது எத்தனை ஆண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அந்த ஃபார்முலா மெத்தட் சொன்னேன், இல்லை ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்து போடலாம், எப்படின்னா போடலாம். சரி, நான் இதுக்கு ஃபார்முலா மெத்தடே உங்களுக்கு போட்டுக்கிறேன். ஃபார்முலா என்ன நமக்கு? A = P × 1 + R/100 × N. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 216 கிடைக்குது. பிரின்சிபல் வந்து 125 கொடுத்துருக்காங்க. 1 +
ஆர் எவ்வளோ கொடுத்துருங்கன்னா 2%. 2% டிவைட் பை 100 இன்ட்டு எண்ணு தான் கேட்குறாங்க அதில். ஓகே, இப்போ நான் இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த 225 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஈக்குவல் டு 100 102/100 வருமா பை என். இப்போ இது என்ன, இதில் 216 வந்து பார்த்திங்கன்னா 6 க்யூபு, 125 பார்த்திங்கன்னா 5 க்யூபு ஈக்குவல் டு இது அப்படியே தான் வரும். இந்த சைடு அடிச்சுக்கலாம், அப்படியே வேண்டாம் அடிச்சிடலாம் இதை. சரி, இது 51/50 அப்படி போடலாமா? இது டோட்டலாக இப்படி எழுதிக்கலாமா? 6/5 க்யூப் ஈக்குவல் டு 51/50 க்யூப் என்ன. இந்த உள்ளே இருக்கிறது ரெண்டு பொதுவாக இருந்தால் என்ன வந்து நான் டேரெக்டாக 3ன்னு எடுத்துருவேன். பட் இங்கே 6/5 இருக்குது, இங்கே 51/50 இருக்குது. ஸோ அந்த கொஷினில் வந்து மிஸ்டேக் இருக்குது, அதனால தான் வந்து இது போட்டிருக்காங்க. வல்லுநர் குழுவிற்கு முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னவா இருந்தால் இது கரெக்டாக ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆர் வந்து 2% கிடையாது, ஆர் வந்து 20% தான் இதுக்கு வந்து கொஸ்டின் வந்து எரராக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதுக்கு ஆன்சர் வரல. சரிங்களா? சரி, இப்போ ஆர் வந்து 20% நான் எடுத்து போடுறேன் இந்த சம்மை. சரிங்களா? ஆர் 20% எடுத்தாங்கன்னா இந்த இடத்துலேருந்து போடுறேன். இந்த ரைட் சைடு மட்டும் பாருங்கள், லெஃப்ட் சைடு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது, ரைட்டில் மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல வேணால் இங்கே சைடே போடுறேன் நான். இப்போ 20%னால் இது என்னவா மாறும்? 1 + 20/100 என்ன. இந்த 125 இந்த பக்கம் போனதாக வச்சுங்க. அப்போது 120/100 வருமா? இந்த சைடு ஒரு எண்ணு 0க்கு 0 கடிச்சிடலாம். 2 6 2 5 எண்ணு. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக வருதா? இந்த சைடு இங்கே எழுதுகிறேன், 6/5 க்யூபு ஈக்குவல் டு 6/5 எண்ணு. பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பொதுவாக வந்துடுச்சு. அப்படி பொதுவாக வரணும், அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ மேலே இருக்கிறது ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ n ஈக்குவல் டு 3. பவர் காமன், இடதுபுறம் வரதுபுறம் அந்த வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேலே பவர் ஈக்குவல் ஒரு ரூல் இருக்குது. ஸோ n ஈக்குவல் டு 3 வருஷத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா 125 216 மாறும். நீங்கள் 2% வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. அதனால தான் இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடிஷனுக்கு. ஸோ கொஷினில் 20% கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு தினந்தோறும் அப்டேட் செய்யப்படும். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே புதுசாக உங்களுக்கு அப்டேட் ஆகி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நான் போட்ட ஸ்டெப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.